ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் என்ன உன்னோட கடைசி தங்கச்சியும் இந்த வீட்டை மருமகளாக கொண்டு வரணும் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியம்மாக அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக பிரபா கோடீஸ்வரி இவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க, இப்படி தான் பெரிய இடத்து பையனை வளர்ச்சி போடணும்னு சொல்லிட்டு வளர்த்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோடீஸ்வரியை பயங்கரமாக தகாத வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. போதும் எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ பேச்சு பேசுகிற அளவுக்கு பிரபா என்ன தப்பு பண்ணா போல, நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான், அவ்வளோதானா? ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே. பிரபா சொல்கிற மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நான் பிரபா கூட இருந்திருக்கேன். ஸோ அவங்க மனசில் ஏதோ ஒரு ஆசை வளர்ந்துருக்கு. ஸோ அதனால நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். என்னோட மனசுலையும் எந்த விதமான ஆசைகளும் இல்லை. பிரபாவை நான் ஒரு ப்ரோவாக தான் பார்த்துருக்கேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி பிரபா தப்பானவங்களாக இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம். பிரபா ஒன்றும் அப்படி பண்ணலையே, அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு தானே இருந்திருக்கா. இத்தனைக்கும் கல்யாணத்துக்கே வரமாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் கம்பல்சரி நீ வந்தால் தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன் அப்படின்றதுனால தான் வந்திருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தி பேசுகிறாரு எல்லார் முன்னாடியும். அதனால தயவு செய்து யாரும் பிரபாவை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு விஜய். அப்புறமா பாட்டிமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ நடந்து போச்சு கோடீஸ்வரி, அதனால பிரபாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன் பேரில் பிரபாவை கூட்டிகிட்டு ரொம்பவே சோகத்தோடு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. பிரபாவோட அம்மா அப்பா 3 பேரும் சேர்ந்து இவங்க வெளியில் போனதுக்கு அப்புறமா விஜய் அனாமிகா இவங்க 2 பேரோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. நம்ம எவ்வளோ சதி வேலை பண்ணியும் எப்படி இந்த கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு கடுப்பில் இருக்காங்க சித்ரா தேவி. ஆனால் ஒரு வேளையை எப்படியும் கோடீஸ்வரி குடும்பத்தை நம்ம அசிங்கப்படுத்தி அனுப்பியாச்சு அப்படின்ற நிம்மதியில் இருக்காங்க. அடுத்ததாக கல்யாணம் முடிஞ்சு கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணும் வெளியில் நிற்கிறாங்க. ஆரத்தி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரத்தி எடுக்கிறதுக்காக வராங்க. அப்போ ராஜலட்சுமி, காயத்ரி, சித்ரா தேவி 3 பேருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. பாட்டிமா சொல்றாங்க, ஏன் எதுக்காக எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க மகாவா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, எல்லாமே உங்களுக்கு தான் தெரியுமே, அப்புறம் எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இன்னொரு பக்கம் அனாமிகாவும் சொல்றாங்க, மகா ஆரத்தி எடுத்தா நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதை கேட்டு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி போய் ஏமா எதனால் மகா ஆரத்தி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்க, இல்லை பாட்டி, என்னதான் இருந்தாலும் தங்கச்சியை இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது நடக்காமல் போயிடுச்சு. இப்போ அவங்க நல்லபடியாக எனக்கு ஆரத்தி எடுப்பாங்களா வாழ்த்தி அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் எந்த வகையான கெட்ட எண்ணமும் மகாவுக்கு இருக்காதுமா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. திரும்பவும் சொல்கிறாங்க, இல்லை மகா ஆரத்தி எடுத்தா நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறாங்க, அண்ணி தான் ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சூர்யாவும் என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மகாவை பற்றி, இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவள் தான் ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு சூர்யாவும். ஒரு பக்கம் அனாமிகாவோட அப்பா பண விஷயத்துக்காக பயந்து, சரிமா ஒத்துக்கோ, வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி சமாளித்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அனாமிகா ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா மகா ஆரத்தி எடுக்கிறதுன்னு பேரில் 2 பேரும் உள்ளே வராங்க. இந்த பக்கம் ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க காயத்ரி, சித்ராதேவி, அப்புறம் ராஜலட்சுமி. போன மகா நடந்ததை நினைச்சு ரொம்பவே மனசு வருத்தத்தோட இருக்காங்க. எல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்த சூர்யா என்ன பண்றாரு, மகாவை பார்த்து, எதுக்காக நீ இவ்வளவு வருத்தப்படுற, கண்டதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத, எல்லாம் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மகா, அதனால் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்ல, இல்லைங்க, எனக்கு பிரபா லவ் பண்ணுற விஷயமே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் நானே சொல்கிறேன்ல, எனக்கு உன்னை பற்றி எனக்கு தெரியாது, அப்புறம் ஏன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, பக்கம் விட்டு தள்ளி எல்லாத்தையும் ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. காயத்ரி அத்தை ரொம்பவே கோவமாக இருக்காங்க என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, எல்லாம் போக போக சரியாயிடும் மகா, விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசுகிறாரு சூர்யாவும். தான் சமையல் பண்ணியிருக்காங்க. மகா எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. மகா பரிமாறது காயத்ரிக்கு பிடிக்காம போகுது. இன்னொரு பக்கம் ராஜலட்சுமி அவாய்ட் பண்ணுறாங்க. தங்கத்தை உங்களுக்கு பிடிச்சது மாதிரி பண்ணியிருக்கேன், அதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு பரிமாற வர காயத்ரி எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறாள். அப்புறம் எதுக்காக என்கிட்ட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ரொம்பவே மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க மகாவை. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சூர்யா என்ன பண்ணுறாரு, மகா இங்கே வா, அது எனக்கு வை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டு பார்த்துட்டு, ஓ சூப்பராக இருக்கே, சமையல் பண்ணியிருக்க மகா அப்படின்னு சொல்கிற மாதிரி பாராட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்து ராஜலட்சுமியும் ரொம்பவே கடுப்பாகி போகிறாங்க.